அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகளை தூண்டும் கதைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பாதையை மெருகேற்றும் உன்னத தத்துவங்களை வழங்கும் விடிஐ ஸ்டோரிஸ் டிவி சேனல் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நாம் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயத்துக்காகத்தான், அது நிம்மதி. ஆனால் அந்த நிம்மதி நமக்கு கிடைக்குதா? பிரச்சனைகள் இல்லாத இடம்தான் அமைதியான இடமா? அல்லது போராட்டங்களுக்கு நடுவேயும் நம்மளால் அமைதியாக இருக்க முடியுமா? இதை பற்றி உலகத்தையே வியக்க வச்ச ஒரு சிற்பியோட கதை மூலமாக இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதமே மாறப்போகுது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு ஒரு விசித்திரமான ஆசை வந்துச்சு. அமைதினா என்னன்னு ஒரு சிலையாக செதுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்காக ஒரு பெரிய போட்டியை அறிவித்தார். பல சிற்பிகள் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு வயதான சிற்பி 2 சிலைகளை செதுக்கி அரசவைக்கு கொண்டு வந்தார். அதில் முதல் சிலை எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஒரு அழகான ஏரி, கண்ணாடி போல தண்ணி, அதில் ஒரு தாமரை மலர். அந்த மலர் மேலே புத்தர் கண்களை மூடி தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தாலே ஒரு நிம்மதி வருதுன்னு அரசர் சொன்னார். அந்த சிற்பி 2வது சிலையை காட்டினார். ஆனால் அடுத்த சிலையை பார்த்ததும் அரசர் அதிர்ச்சியானார். அதில் ஒரு பெரிய புயல் வீசுது, இடி மின்னல் வெடிக்குது, மரங்கள் எல்லாம் வேரோட சாயுது. அந்த மரத்தோட ஒரு கிளையில் ஒரு சின்ன கூடு. அந்த புயல் காற்றுல கூடும் மரமும் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தாய்ப்பறவை தன்னோட குஞ்சுகளுக்கு ரொம்பவும் நிதானமாக, எந்த பயமும் இல்லாமல் உணவு ஊட்டிக்கிட்டு இருக்கு. அரசர் கேட்டார், சிற்பியே, இது எப்படி அமைதியாகும்? இது போராட்டமாக இல்லை இருக்கு அப்படின்னு கேட்டார். அதற்கு சிற்பி சொன்னார், அரசி, சூழல் சாதகமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது ஒரு மயக்கம். ஆனால் சுற்றி புயல் வீசும்போதும் உலகம் அழிஞ்சு போகிற நிலை வரும்போதும் எவன் ஒருவன் தன் கடமையை நிதானமாக செய்கிறானோ அவன்தான் உண்மையான அமைதியோடு வாழ்கிறான் அப்படிங்கிறது தான். அந்த பறவையோட மனநிலை தான் உண்மையான அமைதி. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நாம் எல்லாரும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுறோம். ஆனால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. அலுவலகத்தில் வேலைப்பளு இருக்கலாம், குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபம் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். இதையெல்லாம் நிறுத்துறது நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த பறவையை போல நம்ம மனசை அமைதியாக வச்சுக்க முடியும். புயல் அடிக்கிறத விட அந்த புயலுக்கு நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அமைதி இருக்குது. அமைதிங்கிறது வெளியில் இல்லை நண்பர்களே, அது உங்களுக்குள்ள இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த புயல் என்ன? அதை எப்படி சமாளிச்சிங்க? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இது போன்ற ஆழமான சிந்தனைகளுக்கு நம்ம விடிஐ ஸ்டோரிஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.